வணக்கம், வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டாஃப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் நம்ம ரயில்வேக்கான எக்ஸாமுக்கு பற்றி ஒரு டாபிக் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனா என்ன அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம ரூல்ஸை பார்த்துருப்போம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும் பி போர்ட் மாஸ், ஓகேவா, CBBODMAS. ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் பேசிக்காக இருக்கும். வீணா என்னன்னா விண்குலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விண்குலம்னா என்னன்னா இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு 0.33 அப்படி கண்டினியூஸாக போயிட்டு இருக்குன்னா அதை நம்ம என்ன எழுதலாம், 0.3 பார் அப்படின்னு எழுதலாம். அப்போ எந்த ஒரு நம்பர் மேலே பார் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், விண்குலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா பி பிராக்கெட். அப்போ நம்ம ஒரு சம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா எந்த ஆர்டரில் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பி பார்க்கணும், எங்கேயாவது விண்குலம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ விண்குலம்க்கு அடுத்து எங்கே வரும்னா பிராக்கெட்டுக்கு வரணும். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவேன். இப்போ பிராக்கெட்டுக்கு அடுத்து என்ன இருக்கு, அதுக்கடுத்து நமக்கு ஓன் இருக்கு. ஓன்கிறது மீன்ஸ் ஆஃப். ஆஃப் என்ன அர்த்தம்னா இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல நமக்கு 3 × 4 ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளதை சால்வ் பண்ணுவோம். 3 × 4 எத்தனை நமக்கு 12. அப்போ 12 ஆஃப் 12 இருக்கும். அப்போ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். அப்போ 12 × 12 இருக்கும். சரியா? இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னது, விண்குலம். விண்குலம்க்கு அடுத்தது பிராக்கெட்டு, அதுக்கு அடுத்து ஆஃப், அதுக்கு அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இந்த அடிஷன் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றி பண்ணாலும் ஆன்சர் மாற போகிறது கிடையாது. ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷனை அப்ரோச் பண்ணணும். இப்போ இன்னையோட கிளாஸில் இந்த வி பாட் மாஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 சம் வச்சுருக்கோம். அதை நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5 + 2 × 3 divided by 3 × 6 என்ன கொடுத்துருக்காங்க, 5 + 2 × 3 divided by 3 × 2 × 3. ஃபர்ஸ்ட் என்னது, விண்குலம் பார்க்குறோம். இங்கே விண்குலம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் எங்கே வருவோம், பிராக்கெட்டுக்கு வருவோம். ஸோ பிராக்கெட் இருக்கா, இங்கே 2 × 3 அப்படிங்கிறதுல எனக்கு என்ன இருக்குது, பிராக்கெட் இருக்குது. அப்போ பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் பண்ணுறோம், ரிமைனிங் எல்லாமே அப்படியே இருக்குது. 5 + 2 × 3 divided by 6 × 3. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள 3 × 2 இருக்கு. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 பெருக்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு எனக்கு பாட் மாஸில் ஆஃப் வரும். ஆஃப் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து டிவிஷன். ஸோ டிவிஷனில் பார்க்குறோம், இந்த டிவிஷன் இருக்குதுல்ல. அப்போ நமக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி டிவிஷன் சிம்பிள் இருக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு என்ன பண்ணிக்கலாம், பைன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்போ நான் இதை எப்படி மாற்றுவேன், 5 + 2 × 3 divided by 6. இங்கே டிவைட் பை 6னாலும் இங்கே பை 6னாலும் நமக்கு மீனிங் என்னது, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் வரும். அப்போ × 3. சரியா? ஸோ இதுக்கு ஏன் டிவிஷன் இருக்கா, டிவிஷன் இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணா 2 வருமா. அப்போ இந்த 2ஐயும் இந்த 2 எடுத்து கேன்சல் பண்ணாமா. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு, 5 + 3 = 8. இப்போ 8ங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை சுருக்குகன்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கு, 1800 divided by bracket ஓப்பன் பண்ணி 24 divided by 8, ஓகேவா, × 3 bracket க்ளோஸ் பண்ணிட்டாங்க, plus 16 whole divided by 3/4 × 32 divided by 2. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம், பிராக்கெட் தான் பார்க்கணும். இங்கே வி எதுவுமே விண்குலம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது, பிராக்கெட் இருக்குது. அப்போ பிராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுறோம். அப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும், அப்போ பிராக்கெட் இருக்குன்னா அந்த பிராக்கெட்டுக்குள்ளே நான் பாட் மாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிராக்கெட் இருக்கணும்னா பிராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் இந்த 24 divided by 3 இருக்குன்னா நான் பிராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாலும் அந்த பாட் மாஸ் ரூலை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். சரியா? இப்போ இங்கே என்ன வரும், 1800 divided by ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ 24 divided by 8 × 3 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, plus 16 whole divided by 3/4 × 32 divided by 2. சரியா? 32 இருக்கு, இங்க 2 இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா. அப்போ 16 × 2 32 வரும். இங்க 8 24 கேன்சல் பண்ணா 3 24. அப்புறம் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதை கட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு, இங்கே கட் பண்ணா 1800. ஸோ 1800 அப்படி தான் இருக்கு.
அப்போ 1800 டிவைடட் பை இங்கே ஒரு 3 இருக்கு இன்ட்டு 3 இருக்கு. அப்போ 3 × 3 9 ப்ளஸ் 16 ஹோல் டிவைடட் பை 3/4 இன்ட்டு 16. சரியா? இப்போ நம்ம டிவிஷன் தான் வரணும். ஸோ நமக்கு நியூமரேட்டரில் மட்டும் தான், தொகுதியில் மட்டும் தான் டிவிஷன் இருக்கு. சரியா? அதை நம்ம இன்னும் எப்படி மாற்றி எழுதலாம்? 1800 டிவைடட் பை 9 ப்ளஸ் 16 ஹோல் டிவைட் பை இங்கே எதாவது கட் பண்ணிடலாமா? இங்கே கட் பண்ணா 4 வருமா? அப்போ 3 × 4 12. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோம்? இதை கட் பண்ணிடலாமா? 2 வருமா? 0 அப்படியே இருக்குமா? அப்போ நியூமரேட்டரில் இருக்கு 200 ப்ளஸ் 16 இருக்கு, டினாமினேட்டரில் 12 இருக்கு. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணா 216/12. இதை எடுத்து கட் பண்ணலாமா? 4 கட் பண்ணலாமா? என்ன வரும்? கட் பண்ணா 5 20 மீதி 16 4 இங்கே கட் பண்ணா 3. இன்னும் ஃபர்தராக 3 கட் பண்ணலாமா? ஸோ ஒரு 3 3 மீதி 2 24 8 3 24. இப்போ ஆன்சர் எத்தனை? 18. ஓகேவா? ஸோ 18 தான் எனக்கு என்ன ஆன்சரு? கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ அடுத்து என்ன இருக்கு? அதே சிம்பிளிஃபிகேஷன் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கலப்பு பின்னத்தில் இருக்கு. ஸோ நமக்கு நார்மலாக தொகுதி பை பகுதின்னு பார்த்துருப்போம். ஸோ இப்படி இருக்குது பாருங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4 1/3 × 2 4/5 டிவைடட் பை 2 1/3. அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னத்தை ஒரு பின்னமாக மாற்றிக்கிறோம். அப்போ கலப்பு பின்னமாக மாற்ற என்ன பண்ணணும்? ரெண்டையும் பெருக்கி ப்ளஸ் பண்ணுவோமா? ஸோ எக்ஸாம்பிள் இப்படி தானே சொல்லியிருப்போம். A B/C இருக்குன்னா நான் முழு பின்னமாக மாற்றுறேன்னா AC + B டிவைடட் பை C இருக்கும். இப்போ அதே பேட்டர்னில் நான் இங்கே பண்ண என்ன வரும்? நான் 3 12 12 + 1 13. அப்போ 13/3 இன்ட்டு இங்கே என்ன இருக்கு? 2 10 10 + 4 14/5 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு? 3 2 6 6 + 1 7. அப்போ 7/3. சரியா? இங்கே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணுவேன். இப்போ டிவிஷன் எடுத்துடலாமா? இப்போ இந்த டிவிஷனை பார்த்தா என்ன பண்ணுவேன்? பை போட்டுட்டு கீழே அப்படியே எழுதுவோம். இப்போ என்ன இருக்கு? 13/3 இன்ட்டு 14/5 ஹோல் டிவைட் பை 7/3 இருக்கும். இந்த முனையை கட் பண்ணிடலாமா? இது எப்படி நான் கட் பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல A/B இருக்குதுன்னா இன்னும் கீழே இருக்கும்போது என்ன வரும்? இங்கேயும் ஒரு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குதுன்னா கீழே கட் பண்ணிக்கலாம், மேலே இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம கட் பண்ணுறோம். அப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த 7ஐயும் இந்த 14 கட் பண்ணால் 2 வருமா? இப்போ பெருக்கிடலாமா? 13 × 2 26. அப்போ 26 டிவைடட் பை இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது, 26/5. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன இருக்குது? திருப்பி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒரு பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றணும்னா, இந்த 26ல் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்க. 5 5 25. அப்போ ஒரு 5 வெளில எடுத்துடலாம். அப்போ 26ல் 25 பேசினா மீதி என்ன இருக்கும்? 1 இருக்குமா? அப்போ 5 1/5 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபிகேஷனில் சால்வ்னு கொடுத்துட்டு 684 டிவைடட் பை 9 டிவைடட் பை 0.5. இப்போ 2 டிவிஷன் இருக்கு சார். அப்போ நான் எந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் எடுப்பேன்னா, எந்த டிவிஷனாலும் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஸோ எந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்? நான் மொதல் டிவிஷன் எடுக்கிறேன். 684 டிவைடட் பை 9ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 0.5 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 684 9ஆல் கட் பண்ணால் என்ன வரும்? 7 7 7 9 63. மீதி எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 5னா 9ல் எத்தனை வரும்? 6. ரைட்டா? இதுக்கு எத்தனை இருக்கு? 76 டிவைடட் பை 0.5. இது அகைன் நான் பின்னா மாத்திரம் என்ன வரும்? 76/0.5. இதை 0.5னே வச்சு உங்களுக்கு கட் பண்ண நம்பர் பாயிண்ட் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கிடுங்க. ஏன்னா இது 10ஆல் பெருக்கினா 5ன்னு மாறிடுமா? அப்போ டினாமினேட்டர் 10ஆல் பெருக்கிடுங்க, நியூமரேட்டரையும் 10ஆல் பெருக்கிடுங்க. அப்போ என்ன வரும்? 760 டிவைட் பை 5ன்னு வருமா? இப்போ ஈஸியாக கட் பண்ணிடலாமா? இப்போ கட் பண்ண எனக்கு என்ன வரும்? 5 5 மீதி 2 25னா 5 மீதி 1 5 2 10. அப்போ ஆன்சர் என்னது? 152. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாமா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் தி ஃபாலோயிங் கொடுத்துட்டு இங்கே நமக்கு
மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 240 டிவைடட் பை 8 இன்ட்டு 512 டிவைடட் பை 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன் தான். பாட் மாஸ்ல பிராக்கெட்டு ஆஃப், அதுக்கடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷனை பண்றோம். இப்போ இங்கே என்ன இருக்கு? 240 டிவைடட் பை 8 இன்ட்டு, அங்கேயும் ஒரு டிவிஷன் இருக்கா, அதை இப்படி மாற்றிக்கலாமா? 512 டிவைடட் பை 4. இங்கே கட் பண்ணால் என்ன வரும்? 30, 3 24. இங்கே 4ஆல் கட் பண்ணால் ஒரு நாள் 4, மீதி 1 இருக்கும். அப்போ 2னா 8, மீதி 3, மீதி 3 8. அப்போ 30 இன்ட்டு 128. ஸோ 3 8 பண்ணால் 24 4, மீதி 2 இருக்கும். 2 6, 6 + 2 8, இத்தனை 1 3 3, 38 40. ஸோ 38 40 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு பேசிக்காக பாட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன சம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதை அகைன் சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் படிக்கணும்னா கண்டினியூஸாக நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.